இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு காமனான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, படிச்சது உடனே மறந்துடுது அப்படின்றது தான். எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நெக்ஸ்ட் மந்த் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போர்டு எக்ஸாம் எழுத போறாங்க, 10th +1 +2. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து படிச்சது அப்போதைக்கு ஞாபகம் இருக்கு, பட் கொஞ்ச நேரத்துல மறந்துடுது, அப்படி இல்லைன்னா முக்கியமா எக்ஸாம் டைம்ல சுத்தமா மறந்துடுது அப்படின்னு தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட கம்ப்ளைண்ட்ஸா இருக்கும். ஸோ மறக்காம படிக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு சத்யா பாரடைஸ். ஃபர்ஸ்ட் நமக்கு ஏன் படிச்சது மறக்குது அப்படின்றதுக்கான ரீசன் பார்க்கலாம். அதுக்கப்புறமா மறக்காம எப்படி படிக்கிறது அப்படின்றதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் வந்து அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சது மறக்கிறதுக்கு ஒரு 3 ரீசன்ஸ் இருக்கு. ரீசன் 1, நமக்கு ஸ்டடீஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரீசன் 2, நமக்கு அந்த பர்டிகுலர் லெசன் பத்தியோ அந்த கொஸ்டின் ஆன்சர் பத்தியோ நமக்கு வந்து ஒரு புரிதல் இல்லை. அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்டான ஒரு ரீசன் என்னன்னா, அது மேல நமக்கு வந்து ஃபோக்கஸ் இல்லை. ஸோ இந்த 3 ரீசன்ஸ் தான் நம்ம படிச்சது உடனே மறக்கிறதுக்கோ இல்லை எக்ஸாம் டைம்ல மறந்து போறதுக்கோ ஒரு 3 முக்கியமான ரீசன்களா இருக்கு. இதுக்கு ஒரு பெஸ்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒன் டேல நம்ம 5 to 6 hours வந்து ஆவரேஜா படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு 5 to 6 minutes ஒரு சாங் கேட்குறோம் அப்படின்னா, அந்த 5 to 6 minutes கேட்கக்கூடிய அந்த சாங், அந்த லிரிக்ஸ் எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா 5 to 6 hours நம்ம படிச்ச அந்த லெசன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்காது. சாங்ஸ் கேட்கறதும் மூவிஸ் பார்க்கறதும் நம்ம தான். அட் த சேம் டைம் லெசன்ஸ் அண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிக்கிறதும் நம்ம தான். பட் நமக்கு அது மட்டும் ஞாபகம் இருக்கு, ஏன் இது மட்டும் ஞாபகம் இல்லை? ஏன்னா நம்ம வந்து ஒரு சாங்ஸ் கேட்கும்போதும் சரி, ஒரு மூவிஸ் பார்க்கும்போதும் சரி, அடுத்த லைன்ஸ் என்ன வரும், அடுத்த ஸ்டோரியில என்ன நடக்கும், மூவிஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு அது மேல ஒரு ஃபோக்கஸ் இருக்கு. அட் த சேம் டைம் நமக்கு அது மேல அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன லைன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டியும் ஒரு இன்ட்ரெஸ்டும் நமக்கு அது மேல இருக்கு. ஸோ நமக்கு அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதாலையும் ஃபோக்கஸ் இருக்கிறதுனாலையும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அது என்னதான் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதால ரொம்ப நாளைக்கு அது நம்மளுடைய மெமரியில இருக்கு. ஸோ சேம் இதே மெத்தடை வந்து நம்மளுடைய ஸ்டடீஸ்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னால் நமக்கு நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நாளைக்கு மறக்காம இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மெத்தடை நம்மளுடைய ஸ்டடீஸ்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ். நம்மளுடைய மைண்டை நம்மளுடைய ஸ்டடீஸ் மேல எப்படி ஃபோக்கஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நம்மளுடைய மைண்ட் எப்போ ஃபோக்கஸ்டா இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய உடலும் மனமும் எப்போ லேசா இருக்கோ அப்பதான் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கும். நம்மளுடைய உடலும் மனமும் ரொம்ப லேசா எப்பப்பெல்லாம் சுறுசுறுப்பா இருக்கோ அப்ப வந்து நம்மளுடைய மைண்டும் ரொம்ப சுறுசுறுப்பா ஆக்டிவா ஒரு விஷயத்து மேல ஃபோக்கஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய உடலையும் மனதையும் நம்ம வந்து சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு நிறைய இருக்கு. பட் அதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய உணவு முறை தான். நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு வந்து டைரக்டா நம்மளுடைய மைண்டை வந்து அஃபெக்ட் பண்ணும், அதாவது நம்மளுடைய பிரெயினை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமா இருக்கும். அதனால நம்மளும் சுறுசுறுப்பா இருக்கும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஜங்க் ஃபுட், ஆயில் ஐட்டம்ஸ் இதெல்லாம் டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு, எல்லா டைம்லையும் அவாய்ட் பண்ணலனாலும் முடிஞ்ச வரைக்கும் இந்த எக்ஸாம் டைம்ல மட்டுமாச்சும் ஃபுல்லா அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு நல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மேல நம்ம கான்சென்ட்ரேட் பண்றது இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் நம்ம என்னதான் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிட்டாலும் அதை வயிறு ஃபுல்லா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு தூக்கம் தான் வரும். அளவுக்கு கம்மியா நம்ம சாப்பிட்டோம்னாலும் நம்ம டயர்டா தான் இருக்கும், ஒரு மனச்சோர்வு நமக்கு இருந்துட்டே இருக்கும். ஸோ சரியான அளவுல நல்ல ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுடைய உடலும் சுறுசுறுப்பா இருக்கும், நம்மளுடைய பிரெயினும் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அதனால உங்களால ஸ்டடீஸ்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும். இப்படி உங்களுடைய டயட் பிளான்லாம் சேஞ்ச் பண்ணி உங்களுடைய மைண்டை வந்து உங்களுடைய ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்து 2வது டிப்பை ஃபாலோ பண்ணும். 2வது டிப் என்ன அப்படின்னா, சூஸ் ஒன் ரெகுலர் பிளேஸ். எதுக்காக ஒரு ரெகுலரான பிளேஸை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டடீஸ்க்காக தான். நம்ம படிக்கிறதுக்கு அந்த ஒரு பிளேஸ், ஒரு பர்டிகுலரா ஒரு ரூமை நம்ம சூஸ் பண்ணி வச்சிடணும், நம்மளுடைய ஸ்டடீஸ்க்காக மட்டுமே. அந்த ஒரு இடத்துக்கு நம்ம போனோம்னால் நமக்கு படிக்கிறத தவிர, அதாவது நீங்க போனீங்கன்னா அந்த இடத்துல படிக்கிறத தவிர உங்களுக்கு வேற எதுவுமே மைண்ட்ல தோணக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு பிளேஸ், அது என்னவா வேணாலும் இருக்கலாம், ஒரு கார்டனா இருக்கலாம், இல்லை உங்களுடைய ரூமே உங்களுடைய ஹவுஸ்லேயே ஒரு ரூமா இருக்கலாம், இல்லை ஒரு பர்டிகுலர் பிளேஸா இருக்கலாம்.
நல்ல ஃபீஸ் அண்ட் காமா இருக்கக்கூடிய ஒரு பிளேஸா சூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறத தவிர வேற எதுவுமே தோணக்கூடாது. உங்களுடைய ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வந்து அந்த ஸ்டடீஸ் மேல மட்டும்தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரெகுலரான பிளேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல டெய்லி பேசிஸ்ல உங்களுடைய ஸ்டடீஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தது மூணாவதா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு டிப் என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க படிக்கக்கூடிய எல்லா லெசன்ஸும் அந்த லெசன்ஸ்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேர்ட்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நீங்க பாட்டுக்கு சும்மா மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல உங்களுக்கு வந்து அது மைண்ட்ல இருக்கும், பிரெயின்ல இருக்கும். பட் அதுக்கப்புறமா அடுத்த ஒரு 5 மினிட்ஸ்லயோ 5 டேஸ்லயோ உங்களுக்கு டோட்டலாவே வந்து மறந்துடும். ஸோ அதனால என்ன நம்ம படிக்கிறோம், எதுக்காக நம்ம படிக்கிறோம், ஆக்சுவலா ஒரு பேராகிராஃப் படிக்கிறோம் அப்படின்னா அதுல என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றத பத்தி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்படி ஒரு விஷயத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் படிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு லாங் டேர்மா அது வந்து ஞாபகம் இருக்கும். அதை விட்டுட்டு மனப்பாடம் அட் த சேம் டைம் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா அப்போ மட்டும் எனக்கு ஞாபகம் இருந்தால் போதும், அதுக்கப்புறமா நான் படிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்களா ஒரு திங்க் பண்ணிட்டு அந்த டைம்ல மனப்பாடம் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியலனா கண்டிப்பா மறந்துதான் போயிடும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிங்க. ஒரு வேர்ட்ஸும் ஒரு பேராகிராஃபும் அதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3 விஷயத்த நான் ஃபாலோ பண்ணினால் மட்டும் அதிக மார்க் ஸ்கோர் பண்ணிடுவேனா, பாஸ் ஆயிடுவேனா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இதை விட ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது என்ன அப்படின்னா ரெகுலர் ஸ்டடீஸ். எது நான் டெய்லியும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, அஃப்கோர்ஸ் நீங்க டெய்லியும் படிச்சுதான் ஆகணும். ஒரு விஷயத்த நீங்க ரிப்பீட்டடா பண்ணும்போது தான் அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நாளைக்கு உங்களுடைய பிரெயின்ல ஸ்டோர் ஆக இருக்கும். ஸோ கம்பல்சரி ரெகுலரா படிச்சுதான் ஆகணும். ரெகுலரா படிக்கணும்னா என்னால முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்குமே, 1 or 2 days ஃபாலோ பண்ணுவேன், அதுக்கப்புறம் என்னால அதை ஃபாலோ பண்ண முடியாதே அப்படின்னு சொல்ற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ட்ரிக் இருக்கு. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய கோலை செட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கோல்னா உங்களுடைய எய்ம் அந்த மாதிரி நான் சொல்ல வரல. நான் சொல்றது உங்களுடைய ஸ்டடீஸ்ல உங்களுடைய கோலை செட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு நாளைக்கு இவ்வளோ லெசன்ஸ் இந்த சப்ஜெக்ட்ல இருந்து நான் படிக்கணும், அந்த சப்ஜெக்ட்ல இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் வந்து இவ்வளோ டைம்குள்ள நான் படிச்சு முடிக்கணும், 1 or 2 hours இதை வந்து நான் படிச்சு முடிக்கணும் அப்படின்னு ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லெசன்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு, அதாவது நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த லெசன்ஸ்ல எல்லாம் எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு, அது ஒவ்வொருத்துக்கும் எவ்வளவு டைம் நம்ம செட் பண்ணலாம், அதாவது 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளயா இல்லை 5 to 15 மினிட்ஸ்க்குள்ள இந்த நம்ம கொஸ்டினை படிச்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டைம் செட் பண்ணிக்கோங்க. அந்த டைம் செட் பண்றதுக்கு ஒரு அலாரம் வாங்கி வச்சு அந்த அலார்ம்ல 5 to 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் அந்த மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அலாரம் வைக்கிறதுக்காக தயவு செஞ்சு மொபைல் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு நல்ல ஒரு அலாரமா காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு விஷயத்துக்காக பணம் செலவு பண்ணி அலாரம் வாங்குறது தப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இதை நான் சொல்றேன். ஸோ அலாரம் வாங்கி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி செட் பண்ணி வைக்கிறப்ப வந்து உங்களுக்கு டைம் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம அந்த 5 மினிட்ஸ்க்குள்ள அதை நம்ம படிச்சு முடிக்கணும், ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள நம்ம அதை படிச்சு முடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ணிப்பீங்க. அது மோட்டிவேட் ஆகிதான் ஆகும் அந்த டைம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணி படிக்கிறப்ப உங்களால சீக்கிரமா படிக்க முடியும். உங்களுடைய பிரெயினும் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஒரு half an hourக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நீங்க பிரேக் எடுக்க போறீங்க அப்படின்னா அந்த half an hourக்குள்ள நீங்க ஒரு 4 கொஸ்டின்ஸ் படிக்கணும் அப்படின்னு எய்ம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒருவேளை அந்த half an hourக்குள்ள முடியல அப்படின்னா அப்படியே விட்டு போயிருங்க. அதாவது அந்த பிரேக் டைமுக்காக ஒரு 5 மினிட்ஸ்க்காக போயிடுங்க. ஸோ அந்த 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு என்ன தாட் ஓடிட்டு இருக்கும் உங்களுடைய மைண்ட்குள்ள அப்படின்னா நம்ம half an hourல 4 கொஸ்டின்ஸ் முடிக்கணும் அப்படின்னு நினைச்சோம், பட் 3 கொஸ்டின்ஸ் தான் முடிச்சிருக்கோம், ஒரு கொஸ்டினை வந்து நம்ம முடிச்சே ஆகணுமே அப்படிங்கிற ஒரு தாட் வந்து உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ஸோ அதனால நீங்களும் ஃபோக்கஸ்டா அடுத்து வந்து இன்னும் அந்த டைம்க்குள்ள நம்ம முடிச்சாகணுமே அப்படிங்கிற ஒரு இது வந்து உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ அதனால நீங்களும் வந்து கண்டிப்பா படிச்சே ஆவீங்க. உங்களுடைய பிரெயினும் நல்லா சுறுசுறுப்பா ஆக்டிவா இருக்கும். இப்படியே குட்டி குட்டியா பிரேக் எடுத்து கண்டினியூஸா ஒரு 2 or 3 hours நீங்க படிச்சு முடிச்சீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரு half an hour வந்து ஒரு பெரிய பிரேக் வந்து எடுத்துக்கோங்க. அந்த டைம்ல வந்து ஒரு மைல்டான ஒரு வாக்கிங்லாம் போயிட்டு அப்போ வந்து அப்படியே ரீகால் பண்ணி பாருங்க நீங்க படிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு. ஏன்னா சும்மா 2 hours 3 hours நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறோம், படிச்சது அப்படியே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நம்ம ரீகால் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னால் மட்டும்தான் டெய்லி ரெகுலர் ஸ்டடீஸா நம்ம அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருந்தோம், டெய்லி ரீகால் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னால் மட்டும்தான் நமக்கு லாங் டேர்மா ஞாபகம் இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு ஹாபியா ஒரு 7 days or 10 days மட்டும்தான் உங்களுக்கு வந்து
கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இதே டிப்பை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கே அது வந்து ரெகுலராக பழகிடும். ஸோ ஸ்டடீஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஹாபியாகவே மாறிடும். ஸோ நீங்களும் வந்து டயர்ட் ஆகாமல் எதுக்குடா அதை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்புத்தன்மை இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு ஹாபியாகவே மாறிடும். உங்களுக்கு வந்து அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு தன்னால் புரிய ஆரம்பிச்சிடும். அது மேலே அதிக ஃபோக்கஸ் இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கும் படிக்கிறது ஒரு ஹாபி ஆகிடும். ரொம்ப நாளைக்கு மறக்காது. எக்ஸாமில் அதிக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.